உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். தமிழ் சித்தர் பாடல்கள் வரிசையில் வள்ளல் பெருமானோடு நம்முடைய பயணம். பொதுவாக நமக்கு இது போதுங்க, எனக்கு இது எல்லாமே எதேஷ்டம், எனக்கு வாழ்க்கையில் கிடச்சிருக்கிற எல்லாமே நிறைவாக இருக்குது, இனிமே வர்றதெல்லாம் போனஸ் அப்படின்னு சொல்கின்ற ஒரு மனசு என்னைக்காவது வருமா? எந்த நிலையில் இருந்தாலும் வர்றது வரட்டும், இன்னும் வரட்டும், இன்னும் கிடைக்கட்டும், இன்னும் கிடைக்கட்டும் அப்படின்ற ஒரு மனசு தானே இருக்குது. அப்படின்னா அந்த போனஸ் அப்படிங்கிற அந்த மனநிலை வருவதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு நிலைப்பாடு. ஆனால் வள்ளல் பெருமானுக்கு அந்த நிலைப்பாடு வந்திருக்கு. அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு இது போதும் அப்படிங்கிறாரு. அடடா, அப்போ நம்மளும் அப்படி சொல்ல பார்க்கலாமே. அவருக்கு என்ன ஆச்சு, அது என்ன அனுபவம் தெரிஞ்சால் நமக்கும் அந்த எனக்கு இது போதும்னு சொல்கின்ற மனசு வந்துருமே அப்படின்னு நினைக்க தோணுதில்ல. இந்த பாடல் பாருங்கள். ஒரு தராசோட 2 தட்டு இருக்குன்னு வைங்களேன். ஒரு வலப்பக்க தட்டில் ஒன்று வைக்கிறாரு, இடப்பக்க தட்டில் ஒன்று வைக்கிறாரு. இந்த 2 தட்டையும் வச்சு காட்டுகின்ற ஒரு பாடல். இந்த 8 வரி பாட்டில் ஒரு பக்க தட்டில் அவர் வைக்கின்ற ஒரு பொருள் அல்லது இடப்பக்க தட்டில் அவர் வைக்கின்ற இன்னொரு பொருள் என்பதாக 2 நிலையை நமக்கு வடித்து காட்டுகிறார். அதுதான் ரொம்ப ஆச்சரியம். அவர் வாழ்ந்திருந்த சமூகத்தில், அவர் வாழ்ந்திருந்த காலத்தில் எப்படி இருந்தார்கள் என்பதை 2 தட்டில் வச்சு காமிக்கிறாரு. இதில் எந்த தட்டில் நாம் இருக்கோம், இது எனக்கு போதும் என்கின்ற மனசோடு இருக்கிறோமா இல்லையா, அந்த ஒரு குவிஸ்ன்னு சொல்லுவோம்ல, அந்த ஒரு வினாதான் இதில் இருக்குது. விடை நம்மிடம்தான் இருக்குது. பாட்டை பாருங்களேன். குலத்திலே சமய குழியிலே நரக குழியிலே குமைந்து வீண் பொழுது நிலத்திலே போக்கி மயங்கியே மாந்து நிற்கின்றார் நிற்க நான் உவந்து வலத்திலே நினது வசத்திலே நின்றேன் மகிழ்ந்து நீ என்னுளம் எனும் அம்பலத்திலே நின்றாய் எனக்கு இது போதும் பண்ணிய தவம் பலித்ததுவே. அதாவது தராசோட 2 தட்டு, வலப்பக்க தட்டு இடப்பக்க தட்டுன்னு வச்சுக்கோங்களேன். வலப்பக்க தட்டில் வள்ளல் பெருமான் வாழ்ந்திருந்த காலத்தில் சமூகம் எப்படி இருந்தது அப்படிங்கிற ஒரு 4 வரியை வைக்கிறாரு. அடுத்த 4 வரியை கொண்டு இடப்பக்க தட்டில் வைத்து தான் எப்படி இருந்தோம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை கொடுக்கிறார். இதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்போ எது அதிக மக்கள் தொகையோடு இருந்தது என்றால் வலப்பக்க தட்டில் அவர் வைத்த அந்த எண்ணம், அந்த சிந்தனை தான் அதிக மக்கள் தொகையோடு இருந்தது. நம்முடைய வள்ளல் பெருமான் இருந்த அந்த சன்மார்க்கம் என்கின்ற அந்த தட்டு, அந்த இடப்பக்க தட்டு எப்படி இருந்ததுங்கிறது நமக்கு நல்லா தெரியும். முதல் 4 வரியை பாருங்கள். எப்படிப்பட்ட குளறுபடிகளில் மக்கள் ஆழ்ந்திருந்தார்கள் அப்படிங்கிறத அவர் வெளிப்படையாக பேசுகிறார். குலத்திலே சமய குழியிலே நரக குழியிலே குமைந்து குலப்பெருமையை பேசி சமய குழியிலே விழுந்து அப்படிங்கிறாரு. இதெல்லாம் கூடுதலான நமக்கான அடையாளங்களாக நாம் சுமந்துட்டுருக்கோம் அப்படிங்கிறதான் வள்ளல் பெருமானுடைய வருத்தமாக இருக்கிறது, அல்லது அவர் நமக்கு காட்டுகின்ற புதிய திசையாக இருக்கிறது. நீங்கள் இந்த மாதிரிலாம் இருக்கீங்க, இப்படி இருக்காதீங்கப்பா அப்படின்னு நமக்கு சொல்கிறார். குலத்திலே அந்த குல ஆச்சார பெருமை அப்படிங்கிற ஒரு பெருமையில் மாட்டிக்கிறோம். அப்புறம் இந்த நரக குழியில் மாற்றோம், சமய குழியில். அடுத்தது என்ன குழின்னு பாருங்க. நரக குழியிலே குமைந்து வீண் பொழுது நிலத்திலே போக்கி மயங்கியே மாந்து நிற்கின்றார். இவ்வளவும் பேசுகிறோம் தினம். நான் அப்படியாக்கும், என்னோட ஃபோர் ஃபாதர்ஸ் யார் தெரியுமா, அவங்க அவ்வளோ பெருமை வாய்ந்தவங்க, நாங்கள் இப்படியெல்லாம் பண்ணாமல் சாப்பிடவே மாட்டோம், நாங்கள் இப்படித்தான் இருப்போம் அப்படின்னு திரும்ப நாம் குலப்பெருமை பேசிக்கிட்டு இருக்கோம், சமயப்பெருமை பேசிக்கிட்டு இருக்கோமே தவிர அந்த நரக குழியிலிருந்து எப்போ வெளியில் வரப்போகிறோம் அது தெரியாமல் திரும்ப பாந்தி நின்று பேசிக்கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் வள்ளல் பெருமான் சொல்கிறார். இதில் அவருக்கு என்ன வருத்தம்? அவங்க இஷ்டப்படி அவங்கவுங்க இருக்கலாமே அப்படின்னு ஒரு நினைப்பு தோணும் இல்லையா? இதில் முக்கியமே நம்முடைய வாழ்க்கை நமக்கு நந்தவனமாக கிடைத்திருக்கிறது. அப்போ நந்தவனத்தில் நம்ம பூச்செடிகளை வைக்கலாம், கனிமரங்களை வைக்கலாம், காய்கறிகளை வைக்கலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? கள்ளி செடி, முள் செடி, கல் செடி இப்படியான குப்பை கூலங்களை நந்தவனம் முழுக்க வளர்த்து நீரூற்றி பாதுகாத்து போஷித்து வளர்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதுதான் உண்மையிலே நந்தவனம்னு வேற தப்பாக பேசுகிறோம். இதுதான் வள்ளல் பெருமான் சொல்லுகின்ற அந்த சமயக்குழி அல்லது குலப்பெருமை. இது எல்லாம் நந்தவனம் இல்லை. அது எல்லாமே முட்செடிகள், கல் செடிகள்,
குப்பை கூளங்கள் சருகுகள் நிறைந்த ஒரு வீணான இடம். ஆனால் நந்தவனம் எது அப்படிங்கிறத வள்ளல் பெருமான் அடுத்து காமிக்கிறார் பாருங்க. நிற்க நான் உவந்து வலத்திலே நினது வசத்திலே நின்றேன். அதாவது அவங்க நிற்கிறாங்க, அவங்க அப்படியே நிற்கிறாங்க, அதை விட்டு மாறி வர தெரியல. ஆனால் நான் உன் வசத்திலே வந்து நின்றுட்டேன் அப்படிங்கிறாரு. உன் வசத்தில் வந்து நின்னதுனால எனக்கு என்ன கிடைச்சிது அதை அடுத்து சொல்கிறார் பாருங்க. மகிழ்ந்து நீ என்னுளம் எனும் அம்பலத்திலே நின்றாய் எனக்கு இது போதும். நான் மனசு மாறி இந்த பக்கம் வந்து நிற்கிறேன். என்னிடம் இருப்பது நந்தவனம், என்னிடம் இருப்பது சொந்தவனம், என்னிடம் இருப்பது மலர்வனம், என்னிடம் இருப்பது தேன் சொட்டுகின்ற கனிகள் நிறைந்த வனம். இந்த இடத்துல நான் வந்துட்டேன். அப்போ என்ன ஆச்சு? என் உளம் மகிழ்ந்திருக்கு, என் உள்ளத்தில் நிறைவு இருக்குது, என் உள்ளத்தில் இனிமை இருக்குது, என் உள்ளத்தில் உச்சங்கள் இருக்குது, என் உள்ளத்தில் உயர்வுகள் இருக்குது, என் உள்ளத்தில் மற்றவரை பற்றிய தாழ்ச்சியான எண்ணங்கள் இல்லை. அவர்களும் அந்த கல்வனத்திலிருந்து முள்வனத்திலிருந்து நந்தவனத்துக்கு வரவேண்டும் என்பதுதான் வள்ளல் பெருமானுடைய ஆசையாக இருக்கிறது. அதனால் குலப்பெருமை பேசுறது, சமயப்பெருமை பேசுறது, இந்த மாதிரியான ஆச்சார பெருமையெல்லாம் விட்டுட்டு அந்த கல்வனத்திலிருந்து நல்வனமாக இருக்கக்கூடிய நந்தவனத்துக்கு வாங்க அப்படின்னு வள்ளல் பெருமான் நம்மையும் கூப்பிடுறார். போகணுமா வேண்டாமா? இப்போ யோசிச்சு பாருங்களேன், நம்ம மனசில் இருக்கிறது கல்வனமா இல்லை நந்தவனமா? சொந்த வனமா அல்லது நொந்த வனமா? இதுதான் நம்மக்கிட்ட இருக்க ஒரே கேள்வி. வள்ளல் பெருமானுக்கு நம்ம என்ன பதில் சொல்ல போகிறோம்? அவரே எப்படி நிறைவு செய்கிறார் பாருங்க. என்னுளம் எனும் அம்பலத்திலே நின்றாய் எனக்கு இது போதும் பண்ணிய தவம் பலித்ததுவே. அவர் என்ன நோக்கி தவம் பண்ணார்? பண்ணிய தவம் பலித்ததுவேங்கிறார். அப்போ நாமும் ஏதோ ஒரு குறிக்கோளோடு வாழ ஆரம்பித்தால், இதை நோக்கி நான் நகர்வேன்னு வாழ ஆரம்பித்தா அந்த தவம் நிச்சயமாக பலிக்கும் அப்படிங்கிறதான் வள்ளல் பெருமான் நமக்கு இந்த பாடலில் காட்டுற வித்தியாசமான தகவல். அது இப்போ நம்ம யோசித்து பார்க்கலாமா? நம்மக்கிட்ட இந்த வலப்பக்க தட்டு இருக்கா, இடப்பக்க தட்டு இருக்கா? வலப்பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட சமய அந்த வேறுபாடு இருக்குது, குல வேறுபாடு இருக்குது, மத வேறுபாடு இருக்குது, மன வேறுபாடு இருக்குது. ஆனால் வள்ளல் பெருமானிடம் நந்தவனம் மட்டுமே இருக்குது. அப்படிங்கும்போது நாம் எந்த பக்கத்தில் நிற்க போகிறோம் அப்படிங்கிறதா நமக்கு முன்னாடி உள்ள கேள்வி. நம்ம மனசில் இருக்கிற சருகுகள், குப்பைகள், கூளங்கள், கற்கள், முட்கள் இதையெல்லாம் நகர்த்தி போட்டுட்டு சமயம், ஆசாரம், குலம் இந்த மாதிரியான கல், முள், நரக, குழி எல்லாத்தையும் நகர்த்திட்டு செடியை நட்டு வைப்போம், கொடியை நட்டு வைப்போம், விதையை நட்டு வைப்போம். அதிலிருந்து கனிகள் வரட்டும், அன்பு நீரூற்று பெருகட்டும், அதன் மூலம் சமத்துவம் என்கின்ற அந்த பெரு விளைச்சல் கிடைக்கட்டும். ஏனென்றால் சன்மார்க்கிகள் அவர்கள் மட்டும்தான் எல்லா உயிரையும் நேசிப்பவர்கள் என்பதை வள்ளல் பெருமான் நமக்கு இந்த பாடலில் உணர்த்துகிறார். அதுதான் ரொம்ப முக்கியம். எனக்கு இது போதும் அப்படிங்கிறார்ல, ஏன்னா நிறைவாயிடுச்சு, மனசு ததும்புது. என்னிடம் இருப்பது அமுதம் மட்டுமே, விஷம் இல்லை. அமுதம் மட்டுமே என்னிடம் இருக்கிறது, ஆழகால விஷம் இல்லைங்கிற மனசு எப்போ வருதோ அப்போ நாமளும் சொல்லுவோம் எனக்கு இது போதும் அப்படின்னு. அப்போ நாம் தான் மற்றவர்களுக்கு எடுத்து கொடுக்க வேண்டும் என்கின்ற அந்த உணர்வு நம்மை உந்தி தள்ளும். அப்படி உந்தி தள்ளியதால் தான் வள்ளல் பெருமான் சமூகத்துக்கே உலகத்துக்கே தனிப்பெரும் கருணையை அள்ளி கொடுத்தார். அப்படி அள்ளி கொடுக்கின்ற அந்த தனிப்பெரும் கருணை அருட்பெரும் சோதியை நாமும் கையில் ஏந்தி கொண்டால் நாமும் சன்மார்க்கிகளாவோம். அன்பை தவிர வேறு எதையுமே இந்த பூமியில் விதைக்க மாட்டோம். அன்பை விதைப்போம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.